வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக கற்பகவலி சிவகுமார். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மூன்று நாள் பயணமாக பிரதமர் மோடி நாளை கன்னியாகுமரி வருகிறார். விவேகானந்தர் தியான மண்டபத்திற்கு செல்ல உள்ள நிலையில் பாதுகாப்பு தீவிரம். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி கன்னியாகுமரியில் 3 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை. வாவுத்துறை மீனவர்கள் விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை வழியாக கடலுக்கு செல்லவும் தடை. வாக்குப்பதிவுக்கு முந்தைய 48 மணி நேர காலத்தில் பிரதமர் மோடி மறைமுக பிரச்சாரம் செய்ய முயற்சி. பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி தரக்கூடாது என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். நாளை புதுக்கோட்டைக்கு வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. ஏற்கனவே திட்டமிடப்பட்டு ரத்து செய்யப்பட்ட நிலையில் திருமயத்தில் உள்ள கோட்டை பைரவர் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் பல கோடி ரூபாய் ஊழல். ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் 50 பேர் மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. கடைசி கட்ட மக்களவை தேர்தல் நடைபெறும் இடங்களில் நாளை மாலையுடன் ஓய்கிறது பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரத்திற்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ளதால் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்தாலும் எரியுதடி மாலா கதைதான். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் வழங்க மறுத்ததால் தாயை மகள் தூக்கிச் சென்ற விவகாரம். குமுதம் செய்தி எதிரொலியாக நாளை சுகாதாரத்துறை இணை இயக்குநர் விசாரணை நடத்த உள்ளார். கள்ளக்குறிச்சியில் உள்ள மாவட்ட நகர்ப்புற ஊர் அமைப்பு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை. மறைத்து வைத்திருந்த 62,000 ரொக்க பணம், ரூபாய் 9 லட்சத்திற்கான காசோலைகள் பறிமுதல். சென்னையை அடுத்த பட்டாபிராமில் ஃப்ரீசர் கண்டெய்னர் லாரியில் வந்து பெட்டி பெட்டியாக பால் பாக்கெட்டுகள் திருட்டு. ஆவின் பால் நிலையம் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் பால் பாக்கெட் திருடனை தேடும் போலீசார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் விண்ணப்பித்தவருக்கு 1500 நாட்களுக்கு மேல் ஆகியும் பதில் அளிக்காத வட்டாட்சியர். சொந்த பணத்தில் மனுதாரருக்கு 10,000 இழப்பீடு வழங்க தமிழ்நாடு தகவல் ஆணையம் உத்தரவு. பறக்கும் பாலத்தில் இளைஞர்கள் அட்டகாசம். தடுப்பு சுவற்றில் ஏறி மது பாட்டிலுடன் போட்டோ ஷூட். மயிலாடுதுறையில் நடு ரோட்டில் அலப்பறை செய்த இளைஞர்களை கொத்தாக அள்ளிச் சென்ற போலீசார். 13 இருசக்கர வாகனங்கள், கார் ஆகியவை பறிமுதல். திருப்பூர் இளைஞரை ஏமாற்றி தங்க நகை 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்துடன் கேரளாவுக்கு ஓடிய சேட்டன் சேட்ரி. திருமண புரோக்கர் போல் நடித்த கணவர் முதலிரவு முடிந்ததுடன் ஜோடியாக எஸ்கேப்.
சேலம் செவ்வாய்ப்பேட்டை அருகே கரும்பு ஜூஸ் இயந்திரத்தில் சிக்கிய சிறுமியின் கை. படுகாயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதி. கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு செல்ல இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. ஏரியில் பராமரிப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் வனத்துறை அறிவிப்பு. தான் முதலில் வாங்கிய அம்பாசிடர் காரை புதுப்பித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. துணை நிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுடன் கடற்கரை சாலையில் ஒரு ஷார்ட் ரைடு. பழனியில் நாளை ஒருநாள் ரோப் கார் சேவை நிறுத்தம். பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. ராமநாதபுரத்தில் 10 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்ற வைகாசி உற்சவ விழா நிறைவு. வீதியுலா முடிந்து கருவறைக்கு திரும்பிய பெருமாள். கொடைக்கானலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா. பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்ற பெண்கள். ஓவர் உலகக்கோப்பையை இந்திய அணி வெல்ல வேண்டும். இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் வீரர் சாய் சுதர்சன் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சிறப்பு வழிபாடு. ஹரியானாவில் ரப்பர் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. ராய் தொழிற்பேட்டை தலைவர் உட்பட 40 பேருக்கு காயம். மணிப்பூர் மாநிலத்தில் தொடர் கனமழையால் இம்பால் ஜிரிபாம் சாலையில் நிலச்சரிவு. பள்ளத்தில் கவிழ்ந்த டேங்கர் லாரி. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேவை அதிகரிப்பால் ஹெலிகாப்டர் வாடகை 50% அதிகரிப்பு. ஹெலிகாப்டர் போக்குவரத்து நிறுவனங்கள் 400 கோடி வரை வருவாய் ஈட்டியுள்ளதாக தகவல். பான் எண்ணுடன் ஆதாரை இணைக்க நாளை மறுநாள் வரை அவகாசம். தவறினால் அதிகப்படியான வரித்தொகை பிடித்தம் செய்யப்படும். வருமான வரித்துறை எச்சரிக்கை. சமையல் எரிவாயு இணைப்பு வைத்திருப்பவர்கள் KYC விவரங்களை பதிவு செய்ய நாளை கடைசி நாள். KYC அப்டேட் செய்யாதவர்களின் இணைப்பு ரத்து செய்யப்பட வாய்ப்பு. கடும் நிதி நெருக்கடி. தனது பிரைவேட் ஜெட்டை விற்பனை செய்து டாலர் ஆக்கிய அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். தென்கொரியாவுக்கு சென்ற ஐக்கிய அரபு அமீரக அதிபருக்கு உச்சகட்ட வான்வழி பாதுகாப்பு. UAE அதிபர் முகமது பின் சையது பயணித்த விமானத்திற்கு பாதுகாப்பு அரணாக போர் விமானங்கள் பறந்த காட்சி வெளியீடு. பாலஸ்தீனத்தில் ரஃபா பகுதியில் ரத்தம் காய்வதற்குள் இஸ்ரேல் மீண்டும் ஒரு வான்வெளி தாக்குதல்.
37 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டி மழை காரணமாக ரத்து. தொடரில் 1-0 என்ற கணக்கில் பாகிஸ்தான் பின்னிலை. பிரெஞ்சு ஓபன் முதல் சுற்றில் ஜோகோவிச் காஸ்பர் ரூட் வெற்றி. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சபலென்கா கசட்கினா 2வது சுற்றுக்கு தகுதி. நடிகர் பிரபாஸ் நடிக்கும் கல்கி படத்திற்காக உருவாக்கப்பட்ட பிரத்யேக கார். மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியில் காட்சிப்படுத்தப்பட்ட காரை கண்டு ரசித்த மக்கள். பிரபல கேரள இயக்குனர் உமர் லூலு மீது மலையாள நடிகை பாலியல் புகார். பட வாய்ப்பு தருவதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு.